பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ பார்ட் 2 நம்ம கண்டினியூ பண்ணலாம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஒரே நேரத்தில் இப்போ எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியில் ஒரு 2 ஆக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ்க்குன்னு ஒரு படமும் பண்ணுறாங்க, கமர்ஷியலாகவும் ஒரு படம் பண்ணுறாங்க. அப்படின்னா யாருன்னா கமலஹாசன் சாரும் இந்த தனுஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான். மற்ற நடிகர்கள் இருக்காங்க, பட் இருந்தாலும் நான் சொன்ன இந்த லிஸ்ட்டை சொல்கிறேன். தனுஷ் சாருக்கு வந்து நிறைய படங்களே வந்து கிட்டத்தட்ட நோ காம்ப்ரமைஸ் படம் தான். அதில் செல்வராகவன் வெற்றிமாறன் 2 பேரும் இணைஞ்சி இருக்கிறப்ப கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே அவருக்கு ஒரு தரமான படங்கள் தான். லிஸ்ட் அவருக்கு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா போச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஃபேவரட்னு ஒன்று இருக்கும்ல, இருக்கு, எல்லாமே ஃபேவரட் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்ல, அதுதான் மயக்கம் என்ன. செல்வராகவன் சார் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த 2010-11 சம்திங் வெளிவந்த மயக்கம் என்ன படம். இந்த படத்தை பத்தி நான் யோசிச்சப்ப ஒரே ஒரு விஷயம் தான் யோசிச்சேன். என்ன அப்படின்னா, படத்தை எடுக்கிறப்பே வழக்கம் போல இவருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் ஒரு மாஸ்டர் பீஸ் படம் எடுக்கிறாங்க. இவர் எடுக்கிற எல்லா படத்தையும், செல்வராகவன் எடுக்கிற சார் எடுக்கிற எல்லா படத்தையும் டெல்லிங் மூவியாக அப்பயே கொண்டாடி இருக்கலாமோ, விட்டுட்டோமே. அப்ப அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல தான் இவர் படம் அந்த ஸ்பான்டேனியஸா அப்ப ரிலீஸ் ஆகும். 1001 படம் இப்ப நமக்கு புரியுது. ஆனா அவரும் சின்ன ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி ஒரு வேலை சொல்லியிருந்திருக்கலாமோ. ஏன்னா அவர் நினைக்கிற ஒரு விஷயத்த, இப்ப அவர் ஏ சென்டர் ஆடியன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், அவர் நினைக்கிற ஒரு விஷயத்த இங்க சி சென்டர் ஆடியன்ஸும் ஏ சென்டரா பார்ப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அவர் அந்த மாதிரி படங்கள் மக்களுக்கு புரியும் பட்சத்தில் எடுக்கணும். நமக்கு சில ஆட்களுக்கு புரியும், எனக்கு அரைகுறையா புரியுதுன்னு வச்சுக்கோங்க. அது பட்டி தொட்டியும் சேர்க்கணும்னா அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே, ஸ்கிரிப்ட், நரேட்டிவ் இதெல்லாம் பண்ணணுங்கிறது ஆசை. ஸோ பேக் டு த பாயிண்ட். மயக்கம் என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பேசுறம்பளா சுத்திக்கிட்டு இருக்க இளைஞன் சாகிற வரைக்கும் அப்படிதான்டா இருப்பான், அப்படிதான்டா பேட்டாக்காரன், அப்படிதான்டா சுத்துவான் அப்படிங்கிற மாதிரி காமிச்ச படம் தான் மயக்கம் என்ன படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஜீனியஸ் என்கிற கதாபாத்திரத்தில் தனுஷ் சார் இருக்காரு. ஸோ அவரோட ஃப்ரெண்டு ஒரு நான் லவ் பண்ற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க, யாமினின்னு சொல்லிட்டு. அவள் ஒரு தொடர்கதை கவிதாவா இருக்கட்டும், புவனா ஒரு கேள்விக்குறி, இந்த லிஸ்ட்ல கண்டிப்பா யாமினியும் வருவார்கள். இந்த படத்துக்கு முதல்ல நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டது ஜோதிகா மேம் தான். ஸோ ஜோதிகா மேம்க்கு தேவுங்கிற ஒரு வயசு பையன் இருந்தனால இந்த படத்தில் நடிக்க முடியும்னு சொல்லிட்டு ரிச்சா கங்கூர் பாயை கூப்பிட்டுருப்பாரு செல்வராகவன் சார். ஸோ கூப்பிட்டு நடிக்க வச்சிருப்பாரு. நடிக்க வைக்கிறப்ப இந்த படத்தை பத்தி, கதையை பத்தி சொல்லிடலாம். தனுஷ் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டோகிராஃபரா வரணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அவரோட குருவா ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரா சேரணும், அசிஸ்டன்ட் போட்டோகிராஃபரா சேரணுங்கிறப்ப அவர்ல ஒரு இதுக்கு கூட மதிக்க மாட்டாரு. அவர் எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் தரைக்குறைவா பேசுவாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட போட்டோஸ், தனுஷாரோட போட்டோஸை அவரு எடுத்து ஒரு பெரிய ஒரு அவார்டு வாங்குவார். இது தனுஷ் பார்த்துட்டு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிடுவாரு. ஸோ அப்போ யாமினி அவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. யாமினி கல்யாணம் பண்ணுறப்ப டிவிலாம் போட்டு உடச்சிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு கருள் செலவு உண்டாயிரும். ஸோ பேசுறதே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ நிப்பாட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இவர் எந்த வாய்ப்பை தேடி போய் அலைஞ்சு திரிஞ்சாரோ அதே வாய்ப்பு அவருக்கு கெட்டச்சு அவார்டு வாங்குவாரு. யார் காரணம் கேட்டா, பர்ஸை ஓப்பன் பண்ணி காமிச்சு இவங்க ஒய்ஃபு இவ தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா யாமினி அப்படியே போட்டு அழுவாங்க. அதோட படம் முடியுது. ஒரு ஃபோன் கால் வரும், அதை அட்டன் பண்ற மாதிரி அதோட படம் முடியும். ஸோ அனலைஸ் பண்ணலாம். இந்த படத்துல ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல தனுஷ் சார் இருப்பாரு. 3 பரிமாணங்கள் இருக்கும். ஒரு யங் தனுஷ், ஒரு ஒரு மிடில் ஏஜ் தனுஷ், இன்னொரு தனுஷ் ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு தனுஷை நம்ம பார்க்கலாம். செல்வராகவன் சார் படம் அப்படின்னாலே அவர் எதையுமே பயப்பட மாட்டாரு. வசூலா போயிட்டு போகுது, ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கல போயிட்டு போகுது, நான் ஒரு படம் பண்றேன், எனக்கு அதுதான் வேணும்னு சொல்ற ஒரு கேரக்டர். இது ரெண்டு ஒரு நடிப்பு அசுரனும் ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு டைரக்டரும் இணைகிறாங்க. அந்த படம் எப்பேற்பட்ட படம். அந்த படத்துல அவர் எனக்கு இது மட்டும்தான் தெரியும் யாமினி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற ஒரு சீன்ல ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பேஷனபிளா விரும்புறான் அப்படிங்கறதுல நீட்டா நெரேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. வச்சாம்பார் டேரக்டர் கட்டு, வச்சாம்பார் டேரக்டர் தச்சுன்னு அப்படின்னு நம்ம கெத்தா சொல்லிட்டு போனோம். அந்த அளவுக்கு இருக்கும். அதுல யாமினி அவங்க அரவணைக்கிற கேரக்டர் அது காதலோட இன்னொரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வச்ச மாதிரி. ரொம்ப மூட் அவுட்டா இருப்பாரு. மூட் அவுட்டா இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு பாட்டிய படம் முடிக்கிற ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு அழகாவா இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாரு. அதை செஞ்சுட்டு எனக்கு ஒரு காப்பி கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணவர் கேட்கறப்ப அவர் எந்த அளவுக்கு ஒரு போட்டோகிராஃபருங்கிறத அவர் காமிப்பார். அவர் சொல்லுவார், அத்தை எனக்கு பிடிச்ச வேலையை செய்யணுங்க,
சாகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு செம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன். பேஷனை ஃபாலோ பண்ற எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவர் ஏதோ ஒரு தேடலை நோக்கி போய்கிட்டே இருப்பாரு. செல்வராகவன் படம்னாலே கிட்டத்தட்ட அப்படிதானே. யுவன் சங்கர் ராஜா கிட்ட போய் அப்ரோச் பண்றப்ப அவர் வந்து ஜிவி பிரகாஷ் தான் வந்து கடைசியில கிடைச்சாங்க, அவருக்கு டேட் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு ஜி பிரகாஷ் டபுள் மடங்கு மியூசிக் அள்ளி கொடுப்பார். ஸோ ஒரு தேடல் போய்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல ஒரு மியூசிக் அப்படியே பின்னால் அழகா ஒன்று வரும். அதுக்கப்புறம் அவர் மேலே அந்த கண்ணில் இலை உழுவுறது, ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுவா இருக்கட்டும். அதே மாதிரி யாமினி இவர் இந்த அளவுக்கு குடிகாரனா மாறுவார் தனுஷ் ஒரு பீரியட்ல. அப்ப தனுஷோட ஃப்ரெண்டை யாமினியில தப்பா வைக்க முயற்சி பண்றப்போ ஒரு யதார்த்த சினிமா காமிச்சிருப்பாங்க. நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டரா இருக்கட்டும். யாமினி தரவுடா நம்ம லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சா எப்படி இருக்கும்னு யோசிக்க வைக்கிற படம் தான் இந்த படம். கிட்டத்தட்ட மயக்கம் என்னங்கிறது போல யாமினினே வச்சிருந்திருக்கலாம். ஸோ தனுஷ் வந்து ஒரு போயிட்டு சான்ஸ் கேட்குறப்ப என் ஃபோட்டோ வந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டான் யாமினி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற ஒரு விதமாக இருக்கட்டும். நமக்கே சில இடத்துல வந்து தொண்டை ஆகும், அந்த அளவுக்கு இருக்கும். நாய் மாதிரி நடிச்சு காமிக்கிற ஃபோட்டோவாக இருக்கட்டும். இதெல்லாம் இருந்துட்டு கடைசியில் அவார்டு வாங்க போகிறப்ப அந்த ஆள் முறையே வாங்குறப்ப அதாங்க மாசு. நம்மளை எந்த இடத்துல தூக்கி போட்டாங்களோ அந்த இடத்துல ஃபோட்டோவை வாங்கிட்டு பேச்சு எதுவுமே இருக்காது. ஃபோட்டோ வாம்பாரு, இதுதான் காரணம்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு லைஃப் பார்ட்னராக வராங்க அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் வரும். இந்த யாமினி கேரக்டர் அதான் பண்ணியிருக்கோம். பேக் போனா இருந்திருக்கும். நம்ம எந்த இடத்துலாம் தோண்டு போயிருக்கோமோ அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், இது இல்லைன்னா என்ன இன்னொன்று 1000 கிடைக்க விடு அப்படின்னு சொல்ற அந்த யாமினி மாதிரி கேரக்டர் லைஃப்ல கிடைச்சாலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு வரம் தான். ஸோ மயக்கம் என்ன அப்படிங்கிறது பேஷனபிளா இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு படம், சூப்பர் படம் இந்த மயக்கம் என்ன. ஸோ தனுஷ் லைஃப்ல வந்து என்னோட ஃபேவரட் லிஸ்ட், நான் பெஸ்ட்டை சொல்லல, ஃபேவரட் சொல்றேன். மயக்கம் என்ன ஆல் டைம் ஃபேவரட் தான். வினய் தாண்டவராயா மூவி வந்து சிம்புவோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஸோ கதை என்ன, டைரக்ட் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு கார்த்தி அவரோட சீனியரான ஒரு கேரளா பொண்ணு ஜெஸ்ஸியை லவ் பண்றாரு. பட் ஜெஸ்ஸி வந்து ஒரு டபுள் மைண்ட் ஸ்டேட்லேயே இருக்காங்க. இவனை லவ் பண்ணலாமா வேணாமா, நல்லாவும் பேசி கொலை போகிறான் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ ஜெஸ்ஸிங்கிற கேரக்டர் வந்து கார்த்தியை போட்டு நோக்கடிக்குது, கார்த்திங்கிற கேரக்டர் ஜெஸ்ஸியை போட்டு நோக்கடிக்குது. ஒரு கட்டத்தில் அவர் கோவாவுக்கு ஒரு 40 நாள் ஷூட் போயிடுவார், அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் வந்து ஜெஸ்ஸி ஃபோன் அடிக்கிறப்ப ஒரு ஷூட்டிங்கில் இருக்கேன்னு சொல்ல போக கடுப்பாகி டக்குன்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அங்கே இங்கேன்னு பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெஸ்ஸியை வந்து அமெரிக்கா ஆப்ரஹாமுக்கு கட்டி கொடுத்த நாள் அந்த விளைவு. அந்த நேரத்தில் வந்து இவர் ஒரு டேரக்டராகவே இருப்பார். அப்போ ஜெஸ்ஸியை மீட் பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் பேசுகிறாரு. கிளைமேக்ஸில் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு பார்த்தா அது படத்தில் தான், நிஜத்தில் இல்லைங்கிறது தான் கதை. ஸோ இவ்வளோ தான் என்னால் ஷார்ட்டாக சொல்ல முடியும். அதுக்கு உங்களுக்கே தெரியுமே. ஸோ அனலைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. நான் அனலைஸ் பண்ண ஒரு விஷயம், எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னா, சிம்பு வந்து நினைச்ச எதுவுமே இந்த படத்துல ஆக்சுவலா நடந்திருக்காது. கௌதம் மேனன் கண்ட்ரோல்ல தான் கிட்டத்தட்ட இருந்திருக்கு. ஸோ ஒரு சிம்பு வந்து ஒரு லவ் பண்ற ஒரு சிம்புவை பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவர் வந்து ஒரு ஹேண்ட்ஸம் பாயா இருப்பாரு. ஸோ அவர் வந்து அந்த ஒரு பிரியாணி அவர் இடத்துக்கே போயிட்டு ஐயோ இரியா ஒரு நிமிஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற ஒரு சீனா இருக்கட்டும், ஒரு கேஷுவலான ஒரு மூவை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு சிம்பு. அவர் வந்து அந்த டேரக்டருக்காக படம்பா அதான்ப்பா என் லைஃப் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அதில் வந்து சிம்பு வந்து ஒரு டேரக்டர் ஃபீலை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி வந்து கிரவுண்ட்ல வந்து ஒருத்தரை மீட் பண்ண வருவார், விடிவி கணேஷ். கிரவுண்ட்ல வந்து ஃப்ரெண்டு வந்து விடிவி கணேஷ் இன்ட்ரோ பண்றப்ப நார்மலான ஆள்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. காக்கா பட கேமராமேன் அப்படின்னு டபக்குன்னு ஒரு ஜெல் ஆகுவார். இதெல்லாம் வந்து ஒரு நடிப்பின் ஒரு உச்சம் தான் சொல்லணும். பார்க்க நல்லா இருக்கும், ஒரு கேஷுவலான ஒரு இதா இருக்கும். ஸோ விடிவி கணேஷோட சேர்ந்தடிக்கிற லூட்டி நான் ரொம்ப லைக் பண்ணது. ஜெஸ்ஸிக்காக இப்படி பண்ற ஒரு விஷயம், நான் லவ் பண்றது இவ்வளவு தானே, அவங்க அண்ணன் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணனை புரட்டி எடுக்கிற விஷயம், கேரளால போயிட்டு இவர் பண்ற ஒரு சம்பவமா இருக்கட்டும். ஸோ அந்த படத்துல வந்து சமந்தா வந்து அப்ரோச் பண்ற, கூடயே அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ற ஒரு சமந்தாவை வந்து நீங்க வந்து ஹீரோயினா நடிக்க வைக்கணும்னு சொல்ற விஷயமா இருக்கும். ஒரு சிம்பு வந்து ஒரு மென்மையான சிம்பு வந்து கௌதம் மேனன் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. இதோட பார்ட் 2 தான் கார்த்தி டயல் செய்த என்ன. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, கௌதம் மேனன் லைஃப்லயும் ரொம்ப முக்கியமான படம். ஸோ சிம்பு லைஃப்லயும் காம்ப்ரமைஸே இல்லாம கொண்டு வந்து நிற்க படம், நீ நடிச்ச படம். செவுத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாராம் சார், அங்கே எங்க சார் நான் வந்து செவுத்த மேலே பார்த்து ரொமான்ஸ் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, அங்கே திரிசா இருக்கதான் நீங்க நினைச்சுக்கோங்க பாருங்க. கௌதம் மேனன் சார் எதுவுமே இல்லாமல் எப்படின்னு சொன்னா திரிசாவோட படத்தை வரைஞ்சி விட்டுருவாராம். அதை பார்த்து தான் அவர் வந்து இந்த கேட்ல பார்க்குற சீன்ஸ்லாம் வந்து ஒரு சிம்பு சார் வந்து பண்ணியிருக்கதா கௌதம் மேனன் சார் சிம்பு 2 பேரும் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் கௌதம் மேனன் சிம்பு அப்படின்னாலே கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணி, தனுஷ் செல்வராகவன் கூட்டணி மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீ தாண்டி வருவாயா அப்படிங்கிற ஒரு படம் கண்டிப்பாக
இவங்க லைஃப்பில் வந்து ஒரு சூப்பர் படம். ஸோ நீங்கள் இந்த பார்த்துருப்பீங்க, இப்போ உள்ள ஒவ்வொரு ஆக்டர்ஸையும் பாருங்களேன், எல்லா ஆக்டர்ஸ் தான் அது வந்து ஒரு ஒரு இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்போ நம்ம மாசா கெத்தா இதெல்லாம் இல்லாமல் ஒரு பெர்ஃபார்மராக அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பாங்க. ஒரு மலையாள சினிமாக்கள் இந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கு அப்படின்னா காரணம் என்னன்னா, நம்மளோட ஹீரோவை மாசா ஆக்கி விட்டு அவங்க திருப்பி வந்து காம்ப்ரமைஸாக இல்லாமல் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுனாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம். தமிழ் சினிமா அப்படி தான் இருக்கு. அப்புறம் மஞ்சுபல் வாய்ஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி படங்களுக்கு. ஸோ நம்மளோட ஆக்டர்ஸ் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு படம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கணும். அப்படின்னா மட்டும்தான் தமிழ் சினிமா வளரும், நமக்கும் இங்கே நல்ல சினிமா அறுவடை கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்தியன் டூ மாதிரி தான், இங்கே 10 படம் இறக்குவாங்க, 300 கோடிம்பாங்க, ஆனால் வந்து ஒரு இதுக்கும் பிரோஜனமே இருக்காது. ஸோ ஹோப் எனிவேஸ் உங்களோட ஃபேவரட் படங்கள் என்னென்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல்.